நான் வந்து தோழர் அழகிய பிரியவனுடைய 2 நாவல்களை பற்றி பேச வந்திருக்கேன். சின்ன குடை, யாம் சில அரிசிகள் வேண்டினோம். இந்த 2 நாவலை பற்றி பேச வந்திருக்கேன். முதல்ல இந்த 2 நாவலை பற்றி பேசும்போது 2 நாவலுக்குள்ள ஒரு பொதுமையான ஒரு பண்பு இருக்கும்ல, அந்த பண்பை பற்றி அந்த மைய சரடை மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த நாவலுக்குள்ளே போகலான்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு அரசு அதிகார வர்க்கம் வந்து ஒரு எளிய மக்களுடைய வாழ்வை எப்படி பாதிக்குது. இந்த 2 நாவல்களுமே அப்படித்தான். 2 நாவல்கள்லையுமே ஒரு எளிய மக்களுடைய வாழ்வியலை, அவங்களுடைய இருத்தலியலை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு மையச்சரடை தான் பேசியிருப்பாங்க. அதனூடாக அவர்களுடைய இருத்தலிலையும் அவங்க என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை முறைகளில் என்னென்ன மாற்றம் ஏற்படுது, சில இடங்களில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இருத்தலியல் கேள்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த நாவல்கள் 2 நாவல்களுமே பேசப்பட்டிருக்கு. இதுதான் இந்த நாவல்கள் 2க்குமே உள்ள ஒரு பொதுமையான பண்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து சின்ன குடை அப்படின்ற இந்த நாவலை பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நான்கிலேயே பேசக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த சின்ன குடை அப்படின்ற அந்த நாவல். வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த சின்ன குடை அப்படின்றது. சமீபத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சென்ற ஒரு ஆட்சி காலத்தில் வந்து 8 வழிச்சாலை அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. வட ஆற்காடு பகுதி, இந்த சேலம் பகுதிகளிலேருந்து ஏற்பட்டு சென்னை வழியாக கிட்டத்தட்ட அந்த பகுதிகள் எல்லாமே வந்து சாலைகளை வந்து விரிவாக்கம் பண்ணுறோம், 8 வழிச்சாலைகளை வந்து விரிவாக்கம் பண்ணுறோம், நிறையா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 வழிச்சாலைகளை விரிவாக்கம் பண்ணுறோம் சொல்லி அங்கே உள்ள பகுதிகளில் வாழ்கிற எளிய மக்களுடைய குடிசைகளை, வீடுகளை வந்து கவர்மெண்ட் வந்து அரசு வந்து அபகரித்தாங்க. அந்த விஷயத்தை மையமாக ஆரம்பித்து அவனுடைய வாழ்வில் எந்தெந்த இடங்களில் வந்து அந்த ஈர்த்தில வந்து கேள்விகள் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து சின்ன குடை அப்படின்னு நாவல். முதல்ல வந்து இந்த நாவலில் பேசப்பட்ட ஒரு முதல் தலைமுறை யார் அப்படின்னா நாகப்பன் அப்படின்ற ஒருத்தர். அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதர், அந்த வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஜமீனுடைய வாழ்வில் வந்து ஒரு ஜமீன் ஆண்டு வராரு, அவர்கிட்ட வந்து ஒரு பணியாளர் வாழ்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்வு முதல்ல எங்கே இருக்குன்னா, அவர் மகளுடைய ஏற்பட்ட ஒரு உறவால் அதுலேருந்து பிரிஞ்சு திருப்பி உறவுக்கு வந்து வாழ்ந்துடுறாரு. ஆனால் வந்து அவருடைய வாழ்வை வந்து ஒரு இருத்தியல் கேள்வி அப்படின்றது எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வந்து திருப்பி அவரும் அந்த இடத்துல தான் இருக்கு. எளிமையான ஒரு ஏழ்மை ஒரு நிலையில் சொல்லலாம், ஏழ்மையான ஒரு நிலையில் தான் இருக்கார், கீழ் நிலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அடுத்து வரக்கூடிய அவருடைய பையன் செங்கையன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவருடைய வாழ்வு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து இசை மீது ஒரு ஆர்வம் கொண்டு இசை கருவிகளை பயன்படுத்தக்கூடிய விளிம்பு நிலை மக்களாக இசைக்கலைஞராக ஒரு மனிதராக இருக்கார். அவர் வாழ்வில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு இசையின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர் வந்து ஒரு இசைக்கலைஞருடைய கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு இசைக்கலைஞர்கிட்ட போய் அவரிடம் போய் ஒரு இசை கற்றுக்கிட்டு அங்கேருந்து தன்னுடைய வாழ்வை நோக்கி பின்னோக்கி வர்றாரு. அவரோட வாழ்க்கைக்கு அவரோட சுய இடத்துக்கு வந்து சொந்த ஊருக்கு வர்றாரு. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையினுடைய இன்பன் அப்படின்ற கதாபாத்திரம். இவன் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குன்னா, இசைக்கலைஞனாக இருக்காங்க. சில இடங்களில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தினால அவன் ஒரு வாழ்க்கைக்கு வேலைக்கே போகாமல் அவன் மனைவியினுடைய தொழில் சார்ந்த ஒரு உடற்பயிற்சி சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதனாக வந்து இன்பன் இருக்கிறான். ஆனால் கிட்டத்தட்ட இந்த நாவலில் என்ன மாதிரி ஒரு படிமம் இருக்குது அப்படின்னா, இந்த நாவலில் கருங்கல் அப்படின்னு ஒரு படிமம் இருக்குது. அந்த கருங்கல் படிமம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, முதல்ல சொன்ன அந்த நாகப்பன், முதல் தலைமுறை நாகப்பன், அவர் வாழ்வு அந்த ஜமீன் பொண்ணை வந்து கலவிக்காக அங்கே போயிருப்பாங்க, ஒரு அருவிக்கு போயிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு கல் வந்திருக்கும். அந்த கல் தான் வந்து கிட்டத்தட்ட அந்த 3 தலைமுறையும் வந்து பயணிச்சிருக்கும். இந்த 3 தலைமுறை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இவங்களோட சுய விருப்பின்படி தான் வாழ்க்கையோட நியதிகளுக்கு இவங்களோட வாழ்க்கை வந்து 3 வாழ்க்கை வந்து இந்த நியதிகளுக்கு வந்து ஆட்கொள்ளாது. கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, சுய விருப்புக்கு தான், அவங்களோட விருப்பங்களுக்கு அடிப்படையில் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த மொத்த வாழ்வுமே இருக்கும். அப்படி தான் அந்த கல்லை வந்து ஒரு படிமம் வந்து தோழர் சொல்லியிருப்பாங்க. அந்த கல் சில நேரங்களில் வந்து தளர்ந்து இருக்கும், சில நேரங்கள் குளிர்மையாக இருக்கும், சில நேரங்களில் வந்து இந்த கல் வந்து இறுக்கமான ஒரு மணலில் இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நாவலில் வந்து பயணிக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வும் அந்த களமும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 3ஆம் தலைமுறை மனிதனாக இருக்கக்கூடிய இன்பன் அப்படின்ற ஒரு மனிதன் இருப்பான். அவனை வந்து அது ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் எழுதியிருந்தால் தோழர் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போன இசைக்கலைஞன் வந்து அங்கே வந்து ஒரு நாளில் ஒரு பொண்ணை பார்க்குறான். அவனை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணை அப்படியே திருமணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். இந்த நிகழ்வை பார்த்துட்டு தான் நாவல் எழுதலாம் சொல்லி தோழர் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்படியே ஆரம்பித்து அந்த ஒரு மையச்சரலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த நாவல் வந்து ஒரு நம்பகத்தன்மைக்காக கொண்டு போயிருக்கோம். அந்த நம்பகத்தன்மை எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய மனைவி இன்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவருடைய மனைவி இருப்பாங்க, கனகாயி அப்படின்றவங்க, அவங்கள வச்சே மையமாக வந்து இருக்கும். கிட்டத்தட்ட அவனுடைய உடல் வாகும் சரி, அவனுடைய காமமும் சரி, இது ஒரு கதாபாத்திரமாகவே இந்த சின்ன குடை அப்படிங்கிற அந்த நாவலில் வரும். கிட்டத்தட்ட அரசு அதிகாரமும் சரி,
அரசு அதிகாரமும் எளிய மக்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து இந்த சின்ன கூடை அப்படின்ற ஒரு விஷயம், சின்ன சின்ன சந்தோஷங்களை தான் சின்ன கூடை அப்படின்ற விஷயத்த சொல்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த சின்ன கூடை எப்படி தாங்க முடியாமல் எப்படி ஒரு விஷயத்தை பறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த சின்ன கூடை நாவலில் அவர் சொல்லியிருப்பார். இன்னொன்று என்னென்னா, யாம் சில அரிசி வேண்டினோம். இந்த யாம் சில அரிசி வேண்டினோம் அப்படிங்கிறது இந்த வரி வந்து எங்கே வரும் அப்படின்னா புறநானூற்று பாட்டில் வரும். ஔவையார் சொன்ன ஒரு பாடல் வந்து 146வது பாடல்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஔவையார் ஒரு பசியினால் உந்தப்பட்ட ஒரு புலவன் வந்து போய் ஒரு அரசர்கிட்ட போய் கேட்பான், இந்த மாதிரி எனக்கு உணவு நான் பாட்டு பாடுவான். அந்த அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு வந்து குதிரையும் யானைகளையும் பரிசாக சொல்லுவான். அப்போ அந்த பாட்டினோட பொருளை தான் என்ன அப்படின்னா, நான் வந்து பசிக்காக வந்திருக்கேன், இந்த யானையும் குதிரையை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து ஔவையார் எழுப்பியிருப்பாங்க. அதை வச்சு தான் யாம் சில அரிசி வேண்டினோம் அப்படின்ற நாவல். இந்த நாவலை படிக்கும்போது என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒரு செல்ஃப் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய புனைவு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வகையான ஒரு நாவல் தான் இந்த யாம் சில அரிசி வேண்டினோம் அப்படின்ற நாவல் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதில் வரக்கூடிய கதாபாத்திரம் யார் அப்படின்னா கவசிநாதன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். இவர் வந்து வேலை இல்லாத ஒரு அரசு வேலைக்கு ஆசிரியராக தன்னுடைய வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இந்த கவசிநாதன் அப்படின்றவர். இவர் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இவர் இந்த கதைக்களம் எங்கே நகருது அப்படின்னா கோட்டையூர் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி அலுவலர்களுடைய இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் சொல்லுவாங்க. அந்த அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் இவரோட வாழ்க்கை நகரும். என்ன அப்படின்னா, இவர் தன் வேலையை வந்து ஒரு அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர் வந்து ஒரு தனியார் பள்ளியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவருடைய பின்புலம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட அப்பா அம்மா அவரோட குடும்பமே என்ன மாதிரினா ஒரு பீடி சுற்றக்கூடிய அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட எளிய ஒரு பின்புலத்துலேருந்து எளிய ஒரு வாடையை தான் பேசியிருப்பாங்க. எளிய ஒரு வாழ்க்கை முறையிலேருந்து தான் வந்திருப்பார். இவர் வந்து கிட்டத்தட்ட தோழர் ஒரு இது சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா தோல் வந்து பதனிடக்கூடிய அவருடைய வாடை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து முக்கியமாக அந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து தோல் பதனிடக்கூடிய ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்நேரம் இவர் வந்து சாப்பாடு கொண்டு போவார். அந்த இடத்துல வந்து அந்த வாடையை வந்து பேசிட்டு அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அது வந்து ஒரு சிறப்பான ஒரு களமாக அந்த இடத்துல இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவருக்கும் அந்த கோட்டையூரில் வந்து வேலைவாய்ப்பு அதிகாரிக்கும் வந்து அதிகாரியை எதிர்த்து ஒரு கேள்வி தான், ஒரு எளிய மனிதன் கேட்கக்கூடிய கேள்வியை மையமாக வைத்து அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வன்முறை, அரசு அவனுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்முறையை பேசுகிறது தான் வந்து இந்த யாம் சில அரிசிகள் வேண்டினோம் அப்படின்ற இந்த நாவல் வந்து என்ன அப்படின்னா, இவனுடைய பின்புலம் இப்போ ஒரு எளிய பின்புலத்திலேருந்து வர்றாரு. அப்படி இருந்தும் கூட ஒரு அரசு அதிகாரி இவர் வந்து தன்னுடைய எல்லா நிலைகளையும் வந்து போராடி பார்ப்பார். அவரால் இயல முடியாத ஒரு நிலையில் கூட அந்த விஷயத்தை வந்து போராடிக்கிட்டு இருப்பார். அப்படி போராடக்கூடிய சூழலையும் கூட இறுதியாக அவருக்கு வெற்றி கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் ஒரு கோர்ட்டு சூழலுக்கெல்லாம் போவார். கோர்ட்டுக்கு போய் இவருக்கு எதிரான ஒரு பிடிவாரண்டெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பிடிவாரண்டெல்லாம் அந்த அதிகாரி வந்து பயன்படுறாங்க. இவனை வந்து குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அந்த அதிகாரி முன் வச்சு இவருக்கு எதிராக ஒரு கேஸை வந்து கோர்ட்டில் கொடுத்துருவார். இப்படி நடக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து இவர் வந்து இறுதியாக வந்து இந்த கோர்ட்டில் ஜெயிச்சாரா, இந்த வழக்கில் வந்து ஜெயிச்சாரா, அதுக்கு எதிரான தீர்ப்பு கிடச்சிதான்னு கேட்டால் விடுதலை கிடச்சிது. ஆனால் ஒரு நிறைவான மனநிலையில் இருந்தாரா கவசிநாதனுக்கு, ஒரு நிறைவான ஒரு தீர்ப்பு கிடச்சிதான்னு கேட்டால் எளிய மனிதனுக்கு அந்த தீர்ப்பு கடைசி வரைக்குமே கிடைக்கல அப்படின்றதான் ஒரு விஷயம். இன்னொன்று இறுதியாக என்னோட பேச்சை நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசலான்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு மேட்டிமைத்தனமான ஒரு சினிமா குறித்த ஒரு மேட்டிமைத்தனமான ஒரு பேச்சை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இவர்கள்னாலே இப்படித்தான், இவங்க வந்து குடிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். கிட்டத்தட்ட அந்த பின்புலத்தை பார்க்கும்போது ஒரு எளிய பின்புலத்தில் தான் வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. நான் கொண்டு வந்த பகுத்தறிவு அப்படிங்கிற தேர் வந்து ஒரு பாதி இடத்துல வந்து நிப்பாட்டிட்டேன், அதை வந்து நீங்கள் பின்னாடி கொண்டு போயிடாதீங்க, முன்னாடி நகர்த்தினாலும் பரவாயில்ல, பின்னாடி கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். என்றைக்கு ஒரு இலக்கியமும் ஒரு மனிதர்களுடைய வாழ்வை, எளிய மக்களுடைய வாழ்வை வந்து ஒரு இலக்கியம் பேசுதோ அன்றைக்கு தான் இலக்கியமும் சரி சமூகமும் சரி ஒரு முன்னேறது கொண்டு போகும்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, தோழர்கிட்ட ஒரு கேள்வி மட்டும்தான், என்றைக்கு எளிய மக்களுடைய வாழ்வு வந்து அரசினால் கேட்கப்படுது, ஆனாலும் எளிய மக்களுடைய கேள்வி இறுதியாக வரைய கண்டிப்பாக ஒரு நிலையான ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோழர் அவர் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம், கவசிநாதனுக்கு இறுதியாக ஒரு விஷயம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும். நன்றி.